பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த சத்தியத்தின் சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைபெறுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுக்கு நிச்சயமாகவே நன்மை செய்வார். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஊழியத்திலிருந்து வெளிவருகிற நம்பிக்கை என்கிற மாத பத்திரிகை உண்டு. வேண்டும் என்கிறவர்கள் எங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இலவசமாக அந்த பத்திரிகை நாங்கள் அனுப்பி வைப்போம். மாத்திரமல்ல, சிந்தனை துளிகள் என்கிற ஒரு சிறிய ஒரு புத்தகமும், நேசருடன் என்கிற ஒரு தின தியான புத்தகமும், ஒரு வருடத்திற்கான தின தியான புத்தகம் தேவ கிருபையினாலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி படித்து பயன்பெறுங்கள். நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நாம் எழுதுவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். நீங்கள் இவைகளை படித்து பயன்பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்கள் 70வது சங்கீதம் 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 70:1. தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை நாம் கவனித்து பார்த்தால், நினைப்பூட்டுதலாக பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவனாலே சாட்சி பெற்ற தாவீது, என் தாசனாகிய தாவீது என்று சொல்லி தேவன் மிகுந்த அன்போடு உரிமையோடு பேசுகிற தாவீது. இந்த தாவீது சொல்லுகிறார், தேவனே என்னை நீர் விடுவியும், எனக்கு உதவி செய்யும்படி சகாயம் செய்யும்படி தீவிரித்து வாரும் என்று கூப்பிடுகிறார். தாவீதினுடைய விண்ணப்பங்கள், தாவீதினுடைய விசுவாச அறிக்கைகள் வித்தியாசமானவைகள். இன்றைக்கு நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டு வருகிற காரியங்களுக்கும் தாவீது அன்று செய்த காரியங்களுக்கும் மிகுந்த வித்தியாசம் இருக்கிறது. எனவேதான் தேவன் தாவீது தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கூறினாரோ என்னவோ தெரியவில்லை. தாவீது தேவனுடைய இருதயத்தை அதனால் தான் கவர்ந்து கொண்டாரோ என்னவோ நமக்கு தெரியவில்லை. ஆனால் தாவீதுடைய பழக்க வழக்கங்கள், தாவீது தேவனோடு கொண்டிருந்த உறவு முறைகள், தேவனை அணுகிய விதங்கள், அவனுடைய விண்ணப்பங்கள் அனைத்தும் வித்தியாசமானவைகள். இன்றைய வசனம் ஒரு விண்ணப்பம், தேவனிடத்திலே செய்கிற ஒரு விண்ணப்பம். என்னை விடுவியும் கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும், எனக்கு சகாயம் செய்ய நீர் தீவிரித்து வாரும் என்று சொல்லி அவன் கேட்கிற ஒரு விண்ணப்பம். பிரியமானவர்களே, தேவனை நோக்கி பார்த்த, தேவனை தேடின தாவீது. இதுதான் இன்றைய செய்திக்கு தலைப்பு. தாவீது தேவனை தேடினான், தேவனை நோக்கி பார்த்தான். இந்த தாவீதுடைய அனுபவங்களை எல்லாம் நாம் பார்த்தால் மிகுந்த வித்தியாசமானதாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். சங்கீதங்கள் 50வது சங்கீதம் 15வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வேதம் அங்கு சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இது ஆசாப் என்கிற பக்தன் பாடின ஒரு சங்கீதம். இது தேவன் சொல்லுகிற ஒரு வாக்கு தத்தம். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆனால் சங்கீதம் 55வது சங்கீதம் 16வது வசனத்தை வாசித்து பார்த்தால், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை இரட்சிப்பார். இது தாவீது பாடின சங்கீதம் என்று வேதம் கூறுகிறது. தாவீதுடைய அனுபவங்களை நீங்கள் பாருங்கள். தாவீதுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நீங்கள் பாருங்கள். நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், எந்த மனிதனையும் அல்ல, இந்த சமுதாயத்தில் உயர்ந்த நிலைமையில் இருக்கிற மனிதர்களை அல்ல,
அதிகாரத்தில் இருக்கிற மனிதர்களை அல்ல, செல்வாக்கு நிறைந்த மனிதர்களை அல்ல, அறிவாளிகளை அல்ல, குதிரையையும் குதிரை வீரர்களையும் அல்ல. நான் தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். நான் ஆண்டவரை நோக்கி நான் சத்தமிடுவேன். தேவன் தான் என்னை ரட்சிப்பார். தேவன் தான் எனக்கு உதவி செய்வார். எத்தனை மேலான ஒரு அனுபவம் பாருங்கள். நம் அனைவருக்கும் நல்ல ஒரு முன்மாதிரியாயுள்ள அனுபவம். இந்த காலத்திலே நமக்கு மிகவும் தேவையான அவசியமான ஒரு அனுபவத்தை வேதம் இங்கு கூறுகிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். நான் எப்போதும் தேவனையே சார்ந்து நின்றேன். நான் எப்போதும் தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தேன். நான் எப்போதும் தேவனைத்தான் தேடினேன். எனவே நீங்களும் தேவனை தேடுங்கள், தேவனை நோக்கி பாருங்கள் என்று தாவீது நம்மோடு கூட இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்ற வசனத்தின்படி தாவீதுடைய வாழ்க்கை இன்னும் நம்மோடு கூட பேசுகிறதாக இருக்கிறது. ஆண்டவரும் அன்போடு கூட அதைத்தானே சொல்லி இருக்கிறார். ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எத்தனை கிருபையுள்ள தேவன் பாருங்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்கும்போது, இக்கட்டான சமயங்கள், இக்கட்டான நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்து காலங்கள் வரும்போது நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? நாம் யாரை தேடுகிறோம்? நம்முடைய இருதயம் அலசடிப்படுகிறது. ஐயோ, யாரை பார்க்கலாம்? எம்எல்ஏயை பார்க்கலாமா? எம்பியை பார்க்கலாமா? கவுன்சிலரை பார்க்கலாமா? நமக்கு தெரிந்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? இவர்களை தேடலாம், அவர்களை தேடலாம். யாரிடத்திலே நாம் போகலாம்? யாராகிலும் எனக்கு உதவி செய்யட்டும். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை நெருக்கம் நிறைந்ததாக மாறிவிட்டது. ஒரு கொடிய இடுக்கணில் நான் அகப்பட்டிருக்கிறேன். ஒரு பயங்கரமான பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறேன். இந்த பிரச்சனையிலிருந்து என்னாலே வெளியே வர முடியவில்லை. யார் எனக்கு உதவி செய்வார்கள்? பல நண்பர்களிடம் விசாரிக்கிறோம். யாரை பார்க்கலாம்? இந்த விஷயத்திற்காக யாரை பார்க்கலாம்? இந்த பிரச்சனை நீங்கும்படி, இந்த பிரச்சனை தீரும்படி நாம் யாரிடத்திலே அணுகலாம்? யாராகிலும் நமக்கு உதவி செய்வார்களா? யாராகிலும் எனக்கு உதவி செய்வார்களா? நம்முடைய இருதயம் வாடி போகிறது, சோர்ந்து போகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் வேதம் என்ன கூறுகிறது தெரியுமா? ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனை தேட வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் சரி, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, நாம் அவரை சார்ந்து நிற்கும் போது, நாம் அவரை தேடும் போது, நிச்சயமாகவே தேவன் ஏமாற்றாதவராக, தேவன் நம்மை கைவிடாதவராக, நமக்கு அவர் மறு உத்தரவு அருளி செய்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதங்கள் 72வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் அங்கு அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 72 12வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாராயிருந்தாலும் சரி, உதவியே இல்லாமல் இருக்கிற சிறுமையானவனாய் இருந்தாலும் சரி, தேவன் அவனை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறவராக இருக்கிறார். தம்முடைய வல்லமையை அனுப்புகிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆழமான குழிக்குள்ளாக அமிழ்ந்திருந்தாலும் சரி, என் ஆண்டவருடைய வல்லமை அவர்களை விடுவிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் பல உதாரணங்கள் அதற்கு உண்டு. எசேக்கியா ராஜாவை குறித்து நம் வேதத்தில் பார்க்கிறோம். அவனுக்கு எதிராக ரப்சாக்கே என்கிறவன் வந்து உரத்த சத்தத்தோடு பேசும்போது, எசேக்கியாவை பயமுறுத்தும் போது, எசேக்கியா அவனுடைய இருதயம் ஆடி போகிறது. அவன் உதவிக்கு எந்த மனிதர்களையும் கூப்பிடவில்லை, வேறு எந்த ராஜாவையும் அவன் தேடி போகவில்லை. அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்திலே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொள்ளும்படி நபர்களை அனுப்பிவிட்டு அவன் தேவாலயத்திற்கு போகிறான். தேவ சமூகத்தை தேடி போகிறான். தேவனுடைய உதவியை தேடி போகிறான். ஐயோ, இந்த நாள்
கொடுமையான நாள், இடுக்கண் நிறைந்த நாள், பிரசவத்திற்கு நோக்கி இருக்கிற நாள், பெறவோ பலனில்லாத நாள், கண்ணீர் வடிக்கிற ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். உம்முடைய பட்டணம், இந்த பட்டணம் அதை நினைத்தருளும். இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், நான் உம்முடையவன். எனக்கு உதவி செய்கிறவர் நீர் ஒருவர் தான். உதவி செய்கிறவர் நீர் ஒருவர் தான். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் விடுவிக்கிற தெய்வமே, என்னை விடுவித்தருளும். இப்பொழுது எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை பாரும். எனக்கு விரோதமாக வந்திருக்கிற இந்த காரியங்களை பாரும். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நான் உம்மை சார்ந்து நிற்கிறேன். எனக்கு உதவி செய்யும். தேவனுடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்தான். ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றிவிட்டான். தன்னுடைய பாரத்தை எல்லாம் சொல்லிவிட்டான். தேவன் ஒருவர் தான் என்னை விடுவிப்பவர். தேவன் ஒருவர் தான் என்னை நடத்துபவர், என்னை ஆசீர்வதிப்பவர். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். என்னை மீட்டுவிடும், என்னை தூக்கிவிடும். இந்த பொல்லாத மனிதர்களின் கையினின்று என்னை விடுவித்தருளும் என்று கெஞ்சுகிறான். தேவன் என்ன செய்தார்? ஒரே நாள் ராத்திரியிலே 185,000 எதிரிகளை வீழ்த்தி விட்டார். ஒரே ஒரு தூதனைத்தான் அனுப்பினார். தன்னை நோக்கி பார்த்த எசேக்கியா ராஜாவை காப்பாற்றும்படி, தன்னை நோக்கி பார்த்த எசேக்கியாவை விடுதலையாக்கும்படி தேவன் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய பாளையத்திற்குள் இறங்கினான். 185,000 பேரை ஒரே நாள் ராத்திரியிலே சங்கரித்து போட்டான். வேதம் சொல்லுகிறது, அந்த அசீரிய ராஜாவாகிய சனகரிப் என்பவன் செத்த முகமாய் திரும்பி போனான். கர்த்தர் தம்முடைய தாசனுக்கு ஆதரவாய் இருந்தார். தம்மை நோக்கி கூப்பிட்டவனுக்கு அவர் குரல் கொடுத்தார். அவர் ஒத்தாசை அனுப்பினார். அதே தேவன் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கு என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் எசேக்கியா ராஜாவை போல பயங்கரமான பிரச்சனையில் சிக்கி இருக்கிறீர்களோ? மனிதர்களால் ஒருவராலும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்கிறீர்களோ? உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னவர்களெல்லாம் இப்பொழுது ஒதுங்கி விட்டார்களோ? அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது. இனி நான் ஏன் வாழ வேண்டும்? ஒன்று தற்கொலை செய்து கொள்ளலாம், இல்லாவிட்டால் இருக்கிற இடத்தை விட்டு எங்கேயாகிலும் கண்காணாத இடத்திற்கு நான் ஓடிவிட வேண்டும். என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பு நிற்க எனக்கு பலன் இல்லை. என்னை விடுவிப்பார் இல்லை. ஐயோ, இவர்கள் எத்தனை வேதனைப்படுத்துகிறார்களே, எப்படி நான் வாழ முடியும்? கலங்கி நிற்கிறீர்களோ? உங்களுடைய பிரச்சனையை வெளியிலே ஒருவரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்களோ? கவலைப்படாதிருங்கள். அவரை நோக்கி பாருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்தே, தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரித்து வாரும். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நான் உம்முடைய பிள்ளையப்பா. நான் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். எனக்கு இறங்கும் ஆண்டவரே. நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். நீங்கள் அவரை நோக்கி கெஞ்சுங்கள். ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கேளுங்கள். கைவிடாத தேவன், பட்சபாதம் இல்லாத தேவன், ஒருவரையும் ஏமாற்றாத தேவன் பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவா. அப்பொழுது நீங்கள் சொல்லலாம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வந்தது. தேவன் எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் எனக்காக இறங்கி வந்தார். எனக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நீங்கள் மகிமையாக சாட்சி சொல்லுவீர்கள். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவீர்கள். ஏனென்றால் வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. ஆண்டவர் அப்படித்தானே சொல்லி இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. எதுக்கு நீ மனுஷனை நோக்கி பார்க்கிற? மனுஷனாலே முடியாது உதவி செய்வதற்கு. நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷர்கள் உங்களை கைவிட்டு விடுவார்கள். உங்களை நட்டாற்றிலே விட்டு விட்டு போய் விடுவார்கள். உங்களை நடுத்தருவிலே நிற்க வைத்து விடுவார்கள். உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள், ஆனால் அவர்களாலே முடியாது. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நிலைமைகளிலும், எந்த நேரத்திலும் அவராலே கிரியை செய்ய முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். மகளே, மகனே, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எத்தனை நல்ல தேவன். எனவே தாவீது அந்த அனுபவத்தை வைத்திருந்தார்.
எனவேதான் தாவீது வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கையை, வெற்றியுள்ள வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். அவரை அடக்க ஒருவராலும் முடியாமற் போயிற்று. அத்தனை சீரும் சிறப்புமாக தாவீது வாழ்ந்து வந்தார். என கருமையானவர்களே, நாம் தேவனை சார்ந்து கொள்வோம். நம்முடைய இக்கட்டு காலங்களிலே அவரை சார்ந்து கொள்வோம். எசேக்கியா ராஜா தேவனை சார்ந்து கொண்டான், வெற்றி பெற்றான். ஆனால் வேதத்தில் இன்னொரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் ஒரு மனிதனை குறித்து, ஒரு சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. 9வது வசனம் எப்படி முடிகிறது தெரியுமா? இந்த விஷயத்தில் மதியில்லாதவராக இருந்தேன், கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்கிற புத்தி உமக்கு இல்லை. இந்த விஷயத்தில் நீர் மதியில்லாதவராக மனுஷனை சார்ந்து கொண்டீர், மனுஷனை நம்பி போனீர். அவன் உமக்கு உதவி செய்வான் என்று நினைத்து நீர் மனுஷனை நம்பி போனீர். ஆகையினாலே இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொன்னான். இந்த ஆசா என்பவன் யார் தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமான ராஜா, கர்த்தருக்காக மிகுந்த வைராக்கியமாக செயல்பட்ட ராஜா. நீங்கள் 15வது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த ராஜாவாகிய ஆசா என்பவன் கர்த்தருக்காக அவன் வைராக்கியம் பாராட்டி இருக்கிறதை வேதம் சொல்லுகிறது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 15வது அதிகாரம் 8வது வசனத்திலே வேதம் இப்படி சொல்லுகிறது, அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமின் தேசம் அனைத்திலும் எப்ராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் புதுப்பித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தான் மாத்திரமல்ல, தன்னுடைய தேசத்தையே சுத்திகரித்தவன். ஜனங்கள் கர்த்தருக்கு பலியிடும்படி, ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளும்படி அவன் வாசல்களை திறந்து வைத்தவன். நல்ல ராஜா ஆசா என்கிற ராஜா. அவன் கர்த்தருக்கு பிரியமாக ஒரு வாழ்ந்த ராஜா. ஆனால் சில காலங்கள் போனதற்கு பின்பு அவனுக்கு வந்த பிரச்சனையில், இக்கட்டு காலங்களில் அவன் தேவனை சார்ந்து கொள்ளாமல், அவன் தேவனை தேடாமல், தேவனுடைய உதவியை நாடாமல் மனிதர்களுடைய உதவியை நாடினான். மனிதர்களை தேடி போனான், மனிதர்களை சார்ந்து கொண்டான். அதனால் என்ன நடந்தது தெரியுமா? அது முதற்கொண்டு அவனுக்கு யுத்தங்கள் நேரிட ஆரம்பித்தது. அவனுடைய சமாதானம் அவனை விட்டு போய்விட்டது. அவனுடைய இளைப்பாறுதல் அவனை விட்டு போய்விட்டது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்றைக்கு நாம் தேவனை தேடுவதை விட்டுவிட்டு, தேவனை நம்புவதை விட்டுவிட்டு, தேவனை சார்ந்து கொள்வதை விட்டுவிட்டு நாம் மனிதர்களை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ, அது முதற்கொண்டு தேவன் நம்முடைய இருதயத்தில் உள்ள சமாதானத்தை பிடுங்கி போடுகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை அவர் எடுத்து போடுகிறார். அதற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையில முள்ளுகள் முளைக்க ஆரம்பிக்கிறது. அதற்கு பின்பு பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பிக்கிறது. தூக்கமில்லாத ராத்திரிகள் வர ஆரம்பிக்கிறது. நம்முடைய இருதயத்தில் உள்ள சமாதானம் கெட்டு போகிறது. என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, சமாதானம் இல்லாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, இந்த ஒரே ஒரு பிள்ளையால என்னுடைய நிம்மதி போய்விட்டது, இந்த ஒரு தொழிலாலே நிம்மதி போய்விட்டது, என்னுடைய மனைவியால் என்னுடைய நிம்மதி போய்விட்டது, என்னுடைய கணவனாலே நிம்மதி போய்விட்டது, புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு இடத்தில், என்றோ ஒரு நாள் நீங்கள் மனிதர்களை சார்ந்து விட்டீர்கள். உங்களை படைத்த தேவனை விட்டு விட்டீர்கள். உங்களுக்காக உதவி செய்ய துடித்து கொண்டிருக்கிற தேவனை விட்டுவிட்டு மனிதனை நாடி போய்விட்டீர்கள். மனிதனை சார்ந்து கொண்டீர்கள். மனிதன் எனக்கு உதவி செய்யட்டும் என்று அவன் மேலே உங்களுடைய நம்பிக்கை வைத்து விட்டீர்கள். அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை. அதனாலதான் சமாதானம் போயிடுச்சு. ஆசாவுடைய வாழ்க்கையை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆசா தேவனை தேடுவதை விட்டுவிட்டு புத்தி இல்லாதவனாக,
கர்த்தரை சார்ந்து கொள்வதை விட்டுவிட்டு மதியில்லாதவனாக மண்ணான மனிதன் மேலே தன்னுடைய நம்பிக்கையை வைத்தான். மண்ணான மனிதன், நாசியிலே சுவாசமுள்ள மனிதன், எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரமாயிருக்கிற மனிதன் மேலே தன்னுடைய நம்பிக்கை வைத்து அவனை அவன் சார்ந்து கொண்டான். அது தேவனுடைய இருதயத்தை உடைத்தது. தேவன் வேதனைப்பட்டார். தேவனுடைய இருதயம் நொறுங்கி போயிற்று. அதனுடைய விளைவு ஆசா தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி போனான். தேவன் அவனுக்கு வைத்த சமாதானத்தை அவன் இழந்து போனான். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரத்திலே வாசித்து பார்ப்பீர்களானால், அதே 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 12வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆசா அரசாண்ட 39வது வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளை தேடினான். அவனுடைய நிலைமை பார்த்தீர்களா? நல்ல மனுஷன்தான், நல்ல ராஜாதான், ஒரு காலத்திலே தேவனுக்கு பிரியமானவைகளையே செய்து கொண்டிருந்தவன் தான். ஆனால் இப்போ அவனுடைய நிலைமை பார்த்தீர்களா? அவனுடைய சரீரத்தில் வியாதி வந்தது, அவனுடைய கால்களிலே வியாதி வந்தது. அந்த வியாதி மிகவும் உக்கிரமாக இருந்ததாம். இந்த ஆசா என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டு இருந்தால், நம்முடைய தேவன் கிருபை உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். அவர் என்றைக்கும் கடிந்து கொண்டார், என்றைக்கும் கோபம் வையார். எப்பொழுதும் அவர் அப்படி இருக்க போவதில்லை. அவருடைய உள்ளம் நமக்காக பொங்கும், நமக்காக அவர் இறங்குவார். ஆசா கர்த்தரை தேடி இருந்தால் நிச்சயமாக பிழைத்திருக்கலாம். ஆனால் அவனுடைய வியாதியிலும் அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வைத்தியத்தை போலாமா, அவங்கள பார்க்கலாமா, இவங்கள பார்க்கலாமா, இப்படியே அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. வேதம் சொல்லுகிறது, அதற்கு அடுத்த வசனத்திலே ஆசா நித்திரை அடைந்தான், செத்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு இருக்கிற வியாதியிலே நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? பரிகாரியாகிய கர்த்தரை தேடுகிறீர்களா, பரிகாரிகளை தேடுகிறீர்களா? இந்த டாக்டர்கிட்ட போனால் சரியாயிரும், அந்த டாக்டர்கிட்ட போனால் சரியாயிரும். எல்லா மருத்துவர்களுக்கும் மேலான மருத்துவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தரே நமக்கு பரிகாரி. ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தில் வியாதி இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் போராட்டம் இருக்கிறது, எனக்கு இறங்கும். நான் உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி நாம் அவரை தேடுவோம். ஆசாவை போல மதியற்றவர்களாக இருக்க வேண்டாம். புத்தி இல்லாத ஆசா, மதியில்லாத ஆசா கடைசியிலே மண்ணோடு மண்ணாகி போனான். கர்த்தரை தேட மறந்தான், கர்த்தருடைய உதவியை நாட மறந்தான், மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைத்தான், மனிதர்களை தேடினான், மனிதர்கள் தன்னை கரை சேர்ப்பார்கள் என்று நினைத்தான். கடைசியிலே அழிந்து போனான் ஆசா. கருமையான சகோதரனே, சகோதரியே, காலத்துக்கு முன்னே ஏன் சாக வேண்டும்? கர்த்தர் மேல உங்கள் நம்பிக்கை வைங்க, கர்த்தரை தேடுங்கள், அவர் கைவிட மாட்டார். அவரை நம்புகிற ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். சங்கீதங்கள் 9வது சங்கீதம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 9:10 வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். வேதம் சொல்வதை பார்த்தீர்களா? அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. ஒரு நாளும் அவர் கைவிடுவதில்லை. கர்த்தரை தேடி கைவிடப்பட்டவர்களை எங்கும் நாம் காண முடியாது. உண்மையாய் அவரை தேடுகிறவர்கள், இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், தங்களுடைய கண்களை எப்போதும் கர்த்தர் மேல் வைத்து தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்யட்டும் என்று அவரை நோக்கி காத்திருக்கிறவர்கள், நம்புகிறவர்களை ஒரு நாளும் அவர் கைவிடுகிறதில்லை. இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரனாக நின்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாக நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
எந்த இடத்திலே நீங்கள் வெட்கத்தையும் நிந்தையும் அவமானத்தையும் அனுபவித்தீர்களோ அதே இடத்திலே என் ஆண்டவராகிய இயேசு உங்களை நிமிர்ந்து வாழ பண்ணுவார். உங்களுடைய முகங்களை பிரகாசமடைய செய்வார். உங்களுடைய தலையை மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடிசூட்டுவார். சோர்ந்து போகாதிருங்கள், கலங்காதிருங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரை நம்புகிற ஒருவரையும் அவர் ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. அதற்கு நான் ஜீவனுள்ள சாட்சியாக உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். எல்லா இடங்களிலும் தேவன் என்னுடைய தலையை உயர்த்தி இருக்கிறாரே தவிர ஒரு இடத்திலும் என்னுடைய முகத்தை அவர் வெட்கப்பட விடவே இல்லை. அவர் இம்மட்டும் கிருபையாக நடத்துகிறார். ஒரு சிறிய ஊழியம் தான் நம்முடைய ஊழியம். சிறிய காரியங்கள் தான் நாம் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள். ஆனால் ஒரு இடத்தில் கூட தேவன் நம்மை கைவிடவில்லை. கைவிடாமல் அவர் நடத்தி வருகிறார். காரணம் என்ன தெரியுமா? மனுஷர்களை ஒரு நாளும் தேடாமல், மனுஷர்களை நம்பாமல், இவர்கள் செய்வார்கள் அவர்கள் செய்வார்கள் என்றெல்லாம் நம்பாமல், என்னுடைய ஆண்டவராகிய இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். என்னுடைய நம்பிக்கை நான் அவர் மேல் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவரையே நாம் சார்ந்து நிற்கும்போது, அவரை நான் நம்பும்போது, அவரை நாம் தேடும்போது அவர் நம்மை கைவிடாமல் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கர்த்தரை தேடுங்கள். உங்கள் நம்பிக்கையை அவர் மேல் வையுங்கள். அவர் உங்களை நிச்சயமாக கைவிட மாட்டார். உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். தாவீதை போல உங்களை செழிப்புள்ளவர்களாக மாற்றுவார். நீங்களும் தாவீதை போல தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாறுவீர்கள். கர்த்தருக்கு பிரியமானவைகளை நீங்கள் செய்வீர்கள். ஜெபிப்போமா? நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நாம் அவருடைய முகத்தை தேடுவோம், அவருடைய உதவியை நாடுவோம். ஜெபம். எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக, நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் எங்கள் மத்தியிலே பெரியவராக இருக்கிறீர், உண்மையுள்ளவராக இருக்கிறீர், வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராக, சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவராக எங்கள் நடுவில் இருக்கிறீர். அப்பா, நீர் உம்மை தேடுகிறவர்களை கைவிடாத தேவன், உம்மை தேடுகிற ஒருவரையும் கைவிடாத தேவன், உதவியற்ற சிறுமையானவனையும் எளிமையானவனையும் தள்ளிவிடாத தேவன், அவர்கள் கூப்பிடுகையில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்கிற தேவன். அப்பா, இன்றைக்கு என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த அருமையான அன்பு சகோதரனுக்காக, சகோதரிக்காக நான் மன்றாடுகிறேன். இருதயத்திலே பாரத்தோடு, கண்களிலே கண்ணீரோடு இன்றைக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் கண்ணீரோடு உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு சகாயம் கிடைக்கும் வரைக்கும், எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது. அப்பா, நாங்கள் அறியாமல் சில வேளைகளிலே மனிதர்களை நம்பினது தவறுதான். ஆண்டவரே, நாங்கள் அதை அறிக்கையிடுகிறோம். அந்த குற்றங்களை, குறைகளை எங்களுக்கு கிருபையாய் மன்னித்தருளும். அதற்கு தக்க தண்டனையை எங்களுக்கு அனுப்பாமல் உம்முடைய நாமத்து நிமித்தம் அவைகளை எல்லாம் குலைத்து போட்டு இப்பொழுதுமே நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நிர்மாணம் இறங்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் எந்த பிரச்சனையில வாடிக்கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர்கள் கண்ணீரை பார்த்து அந்த பிரச்சனை நின்று கர்த்தர்களை விடுதலையாக்குவீராக. எந்த போராட்டம் அவர்களை நெறித்து கொண்டிருக்கிறதோ அந்த போராட்டங்களுக்கு மேலாக உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி வைக்க நான் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு எசேக்கியா ராஜாவை காப்பாற்றும்படி தூதனை அனுப்பின கர்த்தர் மாறாதவரா அல்லவா? நீர் இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறீர் அல்லவா? பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்புவீராக. உம்முடைய பிள்ளைகளை விடுவித்தருளுவீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை கண்ணீர் வடிக்க வைத்து கொண்டிருக்கிற எந்த ஒரு காரியமானாலும் சரி, அந்த காரியங்களை நின்று உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை உயர்த்தி வையும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை நம்புங்கள். நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you. God bless you.